உண்டானதை அவரிடத்துல இருந்து கொண்டு வந்து அந்த காணிக்கை பெட்டில போட்டாங்களாம். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய ஜீவனத்துக்குன்னு இருந்ததை கொண்டு வந்து விதைத்தார்கள். என்ன வரைக்கும் அவங்கள குறித்து பேசாத சபையே கிடையாது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, சாகறதுக்கு கிடக்கிற அவங்கள கர்த்தர் பாருங்க சரித்திரம் பேச முடியாது. இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 4000 வருஷத்துக்கு மேலாக அவங்கள குறித்து இயேசுநாதர் பேசுறாரு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். 2025 வருஷம் ஆயிடுச்சு, என்ன வரைக்கும் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, அவங்களுடைய ஆண்டவருக்காக கொண்டு வந்து வைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லலாமா? நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பஞ்சம். சாரிபாத் என்ற ஒரு ஊருக்கு தேவனுடைய மனுஷனை ஆண்டவர் அனுப்புறாரு. எலியா அந்த சாரிபாத்துக்கு போகும்போது ஒரு விதவை காட்டுறாரு. அந்த விதவை கொண்டு போஷிப்போம் போடா அப்படின்றாரு. அந்த விதவை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நானும் என் பிள்ளையும் இதை சாப்பிட்டு நான் எங்க கதையை முடிக்க போறோம், சாக போறோம். நான் சொல்றேன், சாக கிடக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் வாழ வைக்க முடியும்னா இன்னைக்கு உங்களை நல்ல வச்சிருக்கிறாரு. நல்ல போட்டுக்கிட்டு துணிமணிகளையும் நல்ல உணவுகளையும் நல்ல ஆண்டவர் நம்ம கைகளை கத்த நினைத்து ஆசீர்வதித்து இருக்கிறார். உண்மையா இருங்க, கத்துக்கு உண்மையா இருங்க, உங்க சாபம் மாறும். அல்லேலூயா. நம்பர் 1, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற விஷயத்துல நீங்க உண்மையா இருக்கும் பொழுது முதலாவது சாபம் மாறும். ரெண்டாவது ஆண்டவர் பாருங்க, தேங்க்யூ ஜீசஸ். நீங்க 2 ராஜாக்கள் அதன் 5ஆம் அதிகாரம் அதன் 26, 27 வசனத்தை வாசிருமா தங்கச்சி? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 26, 27. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் இடத்தில் இருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களை ஒளிவ தோப்புக்குள்ளே திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமான்னு சொல்லிட்டு, ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த வடை நிறமான குஷ்டரோகியாகிய அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். சரி, என்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் 4 தலைமுறை சாபம் பார்த்தோம். இப்போ தலைமுறை பரம்பரையா இந்த சாபம் மேல இருக்குன்னு சொல்லி யார் சொல்றா அப்படின்னா, எலிசா சொல்றாரு. யாரை பார்த்து? அவர் கூடவே இருந்தாரு, கேயாசின்னு ஒரு மனுஷன். இந்த கேயாசி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, இந்த கேயாசி எஜமானுக்கு தெரியாம என்ன பண்ணிட்டாரு, போயிட்டு அவரு அந்த அந்த படைத்தலைவன் இடத்துல போயிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் உடைமைகளை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு, போய் பேசிட்டாரு. இப்போ அவரு எஜமான் எலிசா என்ன பண்றாரு, அவர் ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு. உன்னையும் உன் சந்ததியையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். ஒரு அழகிய சொல்லாம சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, இவருக்கு குஷ்டரோகம் வந்துச்சு. உறைந்த மழையை போல இவர் மாறிட்டார், குஷ்டரோகம் வந்துருச்சு. அதாவது நியாயப்பிரமாணம் சொல்லுது, இந்த குஷ்டரோகம் வந்தவங்க லேவியராகமம் 13:45, 46 குறிச்சு வச்சுக்கோங்க, வாசிக்காதீங்க. லேவியராகமம் 13:45, 46, எண்ணாகமம் 5:2. இங்க இந்த குஷ்டரோகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. குஷ்டரோகம் வந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சத்தம் போட்டு தீட்டுன்னு சொல்லி அவன் கத்திக்கொண்டே அவன் அந்த ஊரை விட்டு வெளியில போயிடணும், பாளையத்துக்கு வெளியில போயிடணும். வெளியில போய் தான் இருக்கணும், யாரு கூடவும் தொடர்பு இருக்கக்கூடாது. அவன் வீட்டுல இருக்கிறவங்க கூட யாரு கூடவும் தொடர்பு இருக்கக்கூடாது. அப்படியாக பிரமாணத்தின்படியாக இவன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா வெளியில போயிடணும். இப்போ இந்த கேஎஸ்டியுடைய கதை என்னாச்சு அப்படின்னு சொன்னா, இவர் இப்போ எங்க இருக்கிறாரு? எலிசா கூட இருக்கிறாரு. இப்போ குஷ்டரோகம் வந்த உடனே எங்க போயிட்டாரு? பாளையத்துக்கு புறம்பே போயிட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நடந்தது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க அதே 2 ராஜாக்கள்ல அதன் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, சமாரியாவுல ஒரு கொடிய பஞ்சம் வரும். அந்த பஞ்சத்தின் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு கர்த்தருடைய வார்த்தை 7ஆம் அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்,
நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் சொல்லும் பொழுது, அப்போ ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷன் பிரதியுத்தரமாக இந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது, வானத்திலிருந்து மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கோம், குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிவமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? ஒரு சொல்லலாமா? அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, நான் டைம் இல்லாததுனால நான் நேரடியா டக்குன்னு சொல்லிடுறேன். இங்க குஷ்டரோகிகள் 4 பேர்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ யாரு குஷ்டரோகத்துல இருக்கிறா? கேயாசி குஷ்டரோகத்துல இருக்கிறாங்க. நான் பேசுறது புரியுதா? நான் பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சப்ஜெக்ட்லயே இருக்கணும், கேட்கும் போது பதில் சொல்லணும். இப்ப கேயாசிக்கு என்ன வந்துருச்சு? குஷ்டரோகம் வந்துருச்சு. இப்போ 4 குஷ்டரோகிங்க எங்க இருக்கிறாங்க? சமாரியாவுல ஒரு ராஜா வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த நகரத்தையே சுற்றி அந்த நகரத்துல வெளியில போக முடியாது, உள்ள வர முடியாத அளவுக்கு அங்க யுத்தத்துக்காக பாளையத்தை போட்டு வச்சிருக்கிறாரு. இப்ப இவங்க எங்க இருக்கிறாங்கன்னா பாளையத்தை தாண்டி இருக்கிறாங்க குஷ்டரோகிகள், ஊர் எல்லையில இருக்கிறாங்க. இப்போ இந்த குஷ்டரோகிகளுக்கு சாப்பாடு இல்லை. இவங்க பேசிக்கிறாங்க, இங்க இருந்து நம்ம சாகிறத விட நம்ம அங்க போயிட்டு என்ன பண்ணலாம், ஒண்ணு நம்மளை வெட்டி போட்டாலும் சரி, நமக்கு ஏதாவது அவங்க ரொட்டி துண்டு ஏதாவது கொடுத்தாலும் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க போறாங்க. போய் பாக்குறாங்க, பார்த்தா அந்த பாளையத்துல யாருமே இல்லை. அங்க இருந்தவங்க எல்லாம் ஒரு பயத்தை ஆண்டு உண்டு பண்ணதுனால அவங்க போயிட்டாங்க. போய் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அங்க பார்த்த உடனே சீரியுடைய ராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்து சீரியுடைய பாளையத்துக்கு முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. உடனே அந்த ராணுவ ரதங்கள், இறைச்சல், குதிரைகள் எல்லாத்தையும் அவங்க இல்லைன்னு உடனே இருட்டோடே அவங்க போயிட்டு ஒவ்வொரு இடத்துல இருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்றாங்க, ஒவ்வொரு காரியத்தை எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் பொழுது ஒருத்தர் சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிங்க, 9ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, நம்ம செய்யறது நியாயம் இல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். எப்படி? இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். இந்த 4 குஷ்டரோகிங்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த 4 குஷ்டரோகிங்க யாருன்னு கேட்டாக்க நீங்க ஒரு 5 நிமிஷம் எடுத்துப்பீங்க. அதனால நானே சொல்லிடுறேன். இந்த 4 குஷ்டரோகிங்க யார் அப்படின்னா, கேயாசியும் அவனுடைய பிள்ளைகளும். அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க குஷ்டம் வந்தவங்க எங்க இருக்கணும்? பாளையத்துக்கு வெளியில இருக்கணும். நீங்க 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அங்க கேஎஸ் எங்க இருந்தார் அப்படின்னா 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கோம். அந்த நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாய் இருந்த யார் கூட பேசுறாரு? கேஎஸ். இப்ப யார் கூட இருக்கிறாரு? கேஎஸ். சொல்லும், என் கூட பேசணும். கேஎஸ் யார் கூட இருக்கிறாரு? மைக்கு வச்சதான் உங்க சத்தம் வருது. கேஎஸ் யார் கூட இருக்கிறாரு? ராஜா. கேஎஸ் எப்படி ராஜா கூட இருக்க முடியும்? குஷ்டம் வந்த ஒரு மனுஷன் ராஜா கூட இருக்க முடியுமா? முடியாது. இல்ல அமதன தங்கச்சி, முடியாது. எப்படி இருக்க முடியும்? ஊரை விட்டு வெளியில போகணும். அந்த லேவியராவுக்கு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லணும், தீட்டு 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 தீட்டுன்னு கத்திட்டு என்ன பண்ணணும்? ஊரை விட்டு வெளியில போயிடணும். இப்போ ஊரை விட்டு வெளியில போறவன் தீட்டு உள்ள ஒரு மனுஷன் ராஜாவிடத்துல வர முடியுமா அப்படின்னு சொன்னா வர முடியாது. ஆனா அவன் கம்ப்ளீட்டா சுகத்தை பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொன்னா அவனால வர முடியுமா? அவனால வர முடியும். There is only one way of possibility. அது என்ன அப்படின்னு சொன்னா, இவன் சுகத்தை பெற்றா மட்டும்தான் வர முடியும். எலிசா சொன்னாரு, டேய் நீ பண்ண தப்புக்கு உனக்கோ உன் சந்ததிக்கோ என்னன்றைக்கோ இந்த சாபம் தொடரும். அந்த சாபம் எப்படி தெரியுமா மாறுது? 9ஆம் வசனம் வாசி தங்கச்சி. இந்த 9ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. இன்று பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. 4 குஷ்டரோகிகள், அப்பா குஷ்டரோகி கேயாசி சொன்னாரு பிள்ளைகளை பார்த்துட்டே, மகன் நம்ம செய்யறது நியாயம் இல்லை. கொஞ்சம் என் கூட பேசணும். நான் செய்யறது நியாயம் இல்லை சொல்றாரு. நான் செய்யறது நியாயம் இல்லை, நம்ம செய்யற மத்தியா இது நியாயம் இல்லை. ஏன் நியாயம் இல்லை? ஏன் அப்படின்னு சொன்னா, இவனுக்கு மட்டும்தான் பல்லு வலி, வந்தவனுக்கு மட்டும்தான் பல்லு வலின்னு தெரியும்.
இவன் ஆல்ரெடி நல்லா இருந்து இப்ப சாபத்துல இருக்கிறான். பிரச்சனைய பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வரான் பாரு. அவனுக்கு மட்டும்தான் தெரியும் வழினா என்ன அப்படின்னு சொல்லி. அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏசி நல்லா இருந்தான். டேய் நான் ஒரு எஜமான் கூட இருந்தேன்டா, நல்லா இருந்தேன்டா. வரவங்க எல்லாம் சாமி சாமின்னுவாங்க, என்ன குட்டி சாமி குட்டி சாமின்னுவாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிற? ஒருத்தர் கூட பேச முடியல. நான் இன்னைக்கு பிள்ளைகளோடு இன்னைக்கு ஊரை விட்டு என்னை தள்ளி வச்சு இன்னைக்கு பசங்க சொல்லுது எத்தனை வருஷம் பஞ்சம்? 7 வருஷம். 7 வருஷம் புஸ்தகத்துல இருக்கிறான் அவன். 7 வருஷம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது பைபிள், நான் பேசுறது பைபிள். 7 வருஷம் புஸ்தகத்துல இருக்கிறான். அப்போ இவன் 7 வருஷம் அந்த பிரச்சனையில அவன் கடந்து போகும்போது அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வழி. அவன் சொல்றான், இது நாம பண்றது என்ன தவறு, நம்ம பெரிய குற்றத்தை பண்றோம். ஆல்ரெடி ஒரு குற்றத்தினாலதான் இன்னைக்கு நானும் நீங்களும் இப்படி எல்லாம் இருக்கிறீங்க. இனி அந்த குற்றத்தை செய்யக்கூடாது சொல்லிட்டு சொல்றாரு. இன்று நற்செய்தி அறிவிக்கிறதான். ரெண்டாவது நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த சாபம் பரம்பரை சாபம், தலைமுறை சாபம் எப்ப மாறும் தெரியுமா? நற்செய்தி சொல்ற உங்க வாழ்க்கையில தான் கர்த்தர் மாற்றத்தை கொடுப்பாரு. ஆண்டவருடைய நல்ல செய்தி நீங்க சொல்லணும். இந்த கேஎஸ் என்ன தெரியுமா பண்ணாரு? அவர் போறாரு அந்த அரண்மனைக்கு முற்றத்துல நின்று, ராஜாவே அப்படின்னு கூப்பிடுறாரு. வந்து பாரு, ஏய் என்னடா பாளையத்துக்கு வெளியில இருக்க வேண்டிய நீ எப்படி நீ அந்த தானியத்தை தாண்டி வந்து அப்படின்னு கேட்கிறான். அவன் யாருமே இல்லை. ஒருவேளை இவன் பொய் சொல்றானா அப்படின்னு சொல்லி ராஜா பார்க்கணும்னு சொல்லி ஆளை அனுப்பி பார்க்கிறாரு. யாரும் இல்லை. சொன்ன உடனே இவன் வேலை என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க பெற்ற இந்த நன்மையை நீங்களும் பெறணும், அதனால வந்து சுவிசேஷத்தை சொல்றோம். நல்ல செய்தி சொல்ல, நல்ல செய்தி ராஜாவுக்கு நல்ல செய்தி. என்ன நல்ல செய்தி? ராஜாவே, இந்த நம்மளை சுற்றி இருக்கிறதால இந்த படைகள் எல்லாம் போயிடுச்சு. ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுத்தார், ஆண்டவர் ஒரு வெற்றியை கொடுத்தார், ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை கொடுத்தார். இந்த தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கிய தேவன், நம்ம நம்பிக்கை ஒரு நாள் கெட்டு போகல. ஆண்டவர் நம்மளை எல்லாம் பிழைக்கும்படி வச்சுட்டாரு, வாழ வச்சுட்டாரு. ஆண்டவர் இன்னைக்கு நல்ல சாப்பாடு இதெல்லாம் அங்க நாங்க பார்த்தோம், நம்ம போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே ரட்சிப்பை குறித்து பேசுகிறான். என்னது பேசுறான்? ரட்சிப்பை குறித்து பேசுறான். வாழலாம் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு சொல்றான். அங்க இருந்த பிரதானிகளுக்கு சொல்றான், வேற எதையும் செய்யல. எப்படி ஒரு வார்த்தை சொன்ன உடனே, எலிசா ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவனுக்கு குஷ்டம் வந்ததோ, இவன் போய் நற்செய்தி ஒரு 4 பேருக்கு சொன்னான். தங்கச்சி 4 பேருக்கு நற்செய்தி சொன்னான். என்னாச்சு? எப்படி வந்ததோ அப்படியே போயிடுச்சு. எங்க இருக்கணும் தெரியுமா? அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் இருந்தது. அடுத்து 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 தலைமுறை என்னன்னு வசனம் சொல்லுது. அதை கர்த்தர் உடைக்கிறார். எப்படி? ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்றதுக்கு அவன் முற்பட்டான். எப்போ? ஆழத்தை பார்க்கல. அதிகாலப்பா டாடி போகலாம் இல்லடி, ரொம்ப பசியில் வந்திருக்கிறோம், சாப்பிட்டு போகலாம். இன்னும் இப்போ அர்ஜென்ட்டு, நாங்கள் போனால் யாரும் இருக்க போகிறாங்களா அப்படின்னு அவன் பையன் டே 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 குற்றம் நம்ம மேலே சுமருண்டா சொல்கிறாரா இல்லையா? சொல்கிறாரா இல்லைங்களா? இதான் வசனம். நம்ம வசனத்தை படிக்கும்போது நம்ம அந்த வசனத்தில் இருக்கிறத அந்த 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 சப்ஜெக்டில் நம்ம போயிடணும். அப்போ அவன் சொல்லுவாரு, டே இது ஏர்லி மார்னிங்காக இருந்தாலும் மகன் நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. ஆல்ரெடி தப்பு பண்ணி தான் இன்னைக்கு இப்படி இருக்கிறோம், அது நம்ம மேலே சுகரும். நான் சொல்கிறேங்க, இன்னைக்கு கர்த்தர் ஏன் எங்களை நினைத்து, எங்கள் ஊழியர்களை நினைத்து கர்த்தர் எங்களை இன்னைக்கு நிற்க வச்சிருக்காருன்னா, 4 மணிக்கு போயிட்டு டான் பிரீச்சிங் பண்ணுவோம். வாலிப வயதாக இருக்கும்போது 4 மணிக்கு போயிட்டு தெருக்கல்ல நின்று இயேசு ஜீவிக்கிறார், இயேசு நல்லவர், இயேசு விடுதலை கொடுக்கிறார், இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்லி அப்படி சொல்லும் பொழுது இந்த மரணத்துக்கு அந்த தூக்கு கயிறு மாதிரி அந்த புடவை போட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்தார். எத்தனையோ சாட்சி சொல்லலாம். அப்படியெல்லாம் ஆண்டவர் செய்தார். ஏன் அப்படின்னா அந்த நற்செய்தியை சொல்லும் பொழுது நம்ம கிட்ட இருக்கிற அந்த பரம்பரை சாபம் உடையும். சொல்லாமா? பரம்பரை சாபம். நீ சர்ச்சைக்கு வர்றதுனால உனக்கு பாவ சாபம் உடனே போயிடும். இல்ல, முதல்ல நம்பர் 1 இந்த ஆலயத்துக்கு உன் கையினால கர்த்தருக்குன்னு சொல்லி நீ உதார்த்தமா கொடுக்கணும். ஒரு சாபம் உடையறதுக்கு, ஒரு சாபம் நீங்கிறதுக்கு. அப்ப நீ எத்தனை வந்து கொடுக்குற பாரு, நான் யார் கொடுக்கணும், எனக்கு இது அப்படின்னு இல்ல. உன் சாபம் போனா எத்தனை கொடு, இல்லைன்னா நீ சாபத்தோட இரு. 2வது, நீ நற்செய்தி சொல்ல வேண்டிய நேரம் எப்போ ஆண்டு வருவாருன்னு தெரியாது. அவருடைய ரகசிய வருகையில நீங்களும் நானும் போயிடணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்ன 7 ஆண்டு உபத்திரவ காலம், அதெல்லாம்
நீங்களும் நானும் மாட்டணும் அப்படின்னு சொன்னா அதுல மிஞ்சி நம்ம இருந்தாதான் நம்மளை ஆண்டவர் தான் பண்ணுவார். திரும்ப 2வது வருகையில் ஆண்டவர் கொண்டு போவார். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பாஸ்டர் 10 வாட்டி போன் பண்ணக்கூடாது உங்களுக்கு. அல்லேலூயா. வாங்க வாங்கன்னு வெத்தலை பார்த்து வைக்க கூடாது. வசனத்தை தேடி ஓடி வரணும். வார்த்தை விடுதலையாக்கும். வார்த்தை உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யும். ஒவ்வொரு நேரமும் நான் அடிக்கடிக்கு நான் திட்டுவேன் அவரை. நீங்க ரொம்ப உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணின்னு கட்ட உடைகிற அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி நீங்க உங்க சரீரத்துக்கு எடுத்துன்னு இருக்காதீங்க. குமாரன் விடுதலை ஆகினான், மெய்யான விடுதலை. ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாரு. வசனத்தை சொல்லுங்க. பிள்ளைங்க வருவாங்கன்னா என் சபையில கண்டித்து பேசுவேன். ஆனா என் அப்பா தான் கூப்பிடுவாங்க. கண்டித்து பேசுவேன். பல்ச்சு பல்ச்சு அடி. ஏன்? வசனம். வசனம் இதுதான் சொல்லுது. என் பிள்ளைகளை நான் இறங்கி வந்துட்டு என் பிள்ளைகளை நான் நேசிப்பேன். என் பிள்ளைகளுக்கு நான் எல்லா காரியத்திலையும் நான் அவங்களுக்கு நான் ஆலோசனையை சொல்லுவேன். ஆனா வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. 2வது, உன்னுடைய சந்ததி சந்ததி சாபங்கள் எப்போ மாறும் அப்படின்னு சொன்னா டைம் ஆயிடுச்சு. 2 காரியத்தை சொன்னாக்க இன்னும் கொஞ்சம் ஆசையா இருக்குது. அது எப்போ மாறும் அப்படின்னு சொன்னா வருகிற நாட்கள்ல கர்த்தருக்கு சித்தமாதான் இந்த எஸ்தர் புத்தகத்துல ஒரு விதமான சாபத்தை நான் உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொண்டு நான் முடிக்கிறேன். அப்ப பாருங்க, 2வது சந்ததி சந்ததி சாபம் எப்ப மாறும் அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் இந்த நற்செய்தியை அறிவிக்கிறவங்களா இருக்கணும். அலையிலேயே சொல்லலாமா? நல்ல செய்தியை அறிவிக்கிறவங்களா இருக்கணும். இந்த நல்ல செய்தியை நம்ம பெற்றுக்கொண்ட இந்த நன்மையை நம்ம 4 பேருக்கு சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. அப்படி சொல்லும் பொழுது உங்க தலைமுறை தலைமுறை சாபங்களை கர்த்தர் மாத்திடுவாரு. கர்த்தர் மாத்திடுவாரு. வசனம் சொல்லுது. இங்க பெரிசா சொல்றாரு, உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் சந்ததியாரையும் என்னென்றைக்கும் இந்த சாபம் பிடித்திருக்கும் சொன்ன அந்த சாபமான காரியங்கள் அவன் மனம் திரும்பி சொன்னாண்டே, இன்னைக்கு நம்ம கம்முன்னு இருந்தா நற்செய்தியை சொல்லலை அப்படின்னு சொன்னா நம்ம இன்னைக்கு நம்ம மேல இந்த காரியங்கள் எல்லாம் வந்து விடும். அதனால பொழுது விடியறதுக்கு முன்னதாக போய் நற்செய்தியை அறிவித்தார்கள். அதிலேயே சொல்லலாமா? நீங்க இந்த நல்ல செய்தியை 4 பேருக்கு சொல்லுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபமான காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்க வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா விதமான சாபங்கள் மாறும். சாபங்கள் மாறுறது மாத்திரமல்ல, நீங்க ராஜாவுக்கு முன்னாடி போய் இருப்பீங்க. அல்லேலூயா. ஏஎஸ் எங்க இருந்தாரு? ராஜா முன்னாடி இருக்கிறாரு. சாட்சியா மாத்திட்டாரு. அப்போ சாபம் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். சாபம் உங்களை சாட்சியாய் மாற்றும். நீங்க ராஜா முன்னாடி போனோம்னா நம்ம சீஃப் மினிஸ்டர் கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னா போய் பார்க்க முடியுமா? அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது. ஆனா ராஜா கிட்ட போய் நின்று சொல்றாரு, ராஜா நான் சொல்லல, சாட்சி சொல்லல, அந்த சகோதரி இவங்க தான், அந்த பிள்ளை உயிரோடைய எழுந்துச்சின்னு சொன்னல, அந்த பிள்ளை இதுதான் அப்படின்னு சாட்சி சொல்றாரு. நான் சொல்றேன், அன்னைக்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கு உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவ காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். 4 தலைமுறை சாபமா இருந்தாலும் சரி, 7 தலைமுறை சாபமா இருந்தாலும் சரி, சந்ததி சந்ததிக்கு தொடர்ந்து வருகிற சாபமான காரியமா இருந்தாலும் சரி, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்காக விசுவாசமா விதையுங்க. கர்த்தருக்காக நற்செய்தி சொல்றதுக்கு போங்க. என்னை பார்த்து ஒரு ஊழியக்காரர் கேட்டாரு, ஐயா நீங்க தான் ஐயா சூப்பர் ஐயா, நல்லா போயிட்டு சுவிசேஷம் சொல்லியே இருக்கிறீங்க ஐயா, பரவாயில்ல ஐயா அப்படின்னாரு. நான் சொன்னேன், எப்பா நீ இந்த மாதிரி சொல்றதுனால எனக்கு ஏதாவது நான் போகாம இருப்பேன் அப்படியெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. இது என் மேல விழுந்த கடமை. இதை நான் சொல்லலை அப்படின்னு சொன்னா எனக்கு ஐயோ, சாப்பிட்ற வரைக்கும் போயின்னு தான் இருப்பேன். எனக்கு கர்த்தர் எங்க வச்சாலும் இதை நான் செய்துதான் ஆகணும். ஆகினால இது என்ன அப்படின்னு சொன்னா, என் வாழ்க்கையில இருக்கிற சாபத்தை முறிக்கும், சாபத்தை உடைக்கும். என் சாபமான காரியங்கள் நீங்க சொல்லணும், 4 பேருக்கு சொல்லணும். ஏங்க உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையாங்க, இந்த மாதிரி வந்துடுறீங்க, எப்ப பார்த்தாலும் ஏசுனால ஒரு ஏசு ஜீவிக்கிறாருன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையானாக்கா உங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு நான் பதில சொல்லியிருக்கிறேன். நீங்க நல்லா இருப்பீங்க, சாபங்கள் மாறி நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா 4 பேருக்கு போய் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவர் இந்த நாள்ல பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவருடைய பாதத்தை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே எழும்பி நிற்போம். நன்றி ஆவியானவர், நன்றி ஆண்டவரே.
பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா.